நம்ப வாழ்க்கையில் சில வலிகள் இருக்கிறது. அந்த வலிகள் சத்தமாக கத்தாது, ஆனால் அமைதியாக நம்ப மனதுக்குள் தினமும் பேசிக்கொண்டே இருக்கும். ஒருவேளை அது ஒரு வார்த்தையாக இருக்கலாம், இல்லையென்றால் ஒரு செயலை பார்த்த தருணமாக இருக்கலாம். அவன் அப்படி செய்திருக்கக் கூடாது என்று நினைத்துக் கொண்டே இருப்போம். அவள் என்னை அப்படிச் சொன்னது இன்னும் மனசை வலிக்க வைக்குது என்று நம்மையே நாமே சொல்லிக்கொண்டே இருப்போம். அந்த நினைவுகள் மறையாது. காலம் போனாலும் அந்த வலி மட்டும் நம்ப உள்ளுக்குள்ளேயே உயிரோடே இருக்கும். இந்த இடத்தில்தான் மன்னிப்பு என்ற வார்த்தை நம்ப மனசுக்கு எதிரியா தோன்ற ஆரம்பிக்குது. நான் மன்னிச்சா அவன் செய்தது சரின்னு ஆகுமா? நான் மன்னிச்சா நான் தோற்றுட்டேன் மாதிரி ஆகாதா? இப்படி பல கேள்விகள் நம்ப உள்ளுக்குள்ள எழும். உண்மையில் நாம்ப மன்னிப்பை தவறா புரிஞ்சிக்கிறோம். மன்னிப்பு என்பது அவர்களை உயர்த்துவது இல்லை. அது அவர்களுக்கு கிடைக்கும் பரிசும் இல்லை. மன்னிப்பு என்பது நம்ப மனசுக்கு கிடைக்கும் விடுதலை. சைக்காலஜிஸ்ட் கார்ல் ஜுங் சொன்னார், நாம் எதிர்க்க முடியாத வலிகள் உள்மனத்தில் நிழலாக மாறும் என்று. அந்த நிழல்தான் நம்ப வாழ்க்கையை நாமே புரியாமலே கட்டுப்படுத்த ஆரம்பிக்குது. எதற்கெடுத்தாலும் கோபம். யாராவது ஒரு வார்த்தை சொன்னா உடனே மனசு உடைஞ்சிடும். சில நேரம் நம்மோட எந்த தவறும் இல்லாதவர்கள் மேலே கூட நம்ப கோபத்தை காட்டிடுவோம். உண்மையில் அந்த கோபம் இப்போ உருவானதில்ல. அது நாம மன்னிக்காமல் வைத்திருந்த பழைய வலிகளோட வெளிப்பாடு. சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொன்னார், அடக்கி வைத்த உணர்ச்சிகள் அழியாது, அவை வேறொரு வடிவில் வெளிப்படும் என்று. நீ உனக்கு நடந்த அநீதியை பேசாமல் அடக்கி வைத்தால் அது ஒரு நாள் உன் நிம்மதியை சாப்பிடும். அது உன் உறவுகளை பாதிக்கும், உன் தூக்கத்தை கெடுக்கும், உன் எதிர்கால முடிவுகளையே குழப்பிவிடும். நீ நினைப்பாய், என்னால எதுவுமே சரியா செய்ய முடியல என்று. ஆனால் உண்மையில் உன்னை தடுத்தது அந்த மன்னிக்காத மனம்தான். மன்னிக்காத மனம் எப்போதும் கடந்த காலத்தில்தான் வாழும். உடல் இன்றைய நாளில் இருந்தாலும் மனம் மட்டும் அந்த ஒரு சம்பவத்திலேயே மாட்டிக் கிடக்கும். அதனால்தான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் வாழ்க்கையில் முன்னே போக முடியாத மாதிரி தோன்றும். ஏதோ ஒன்று உன்னை இழுத்து பின்னாடி பிடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஏதோ ஒன்றுதான் மன்னிக்காத வலி. சைக்காலஜிஸ்ட் வெய்ன் டயர் சொன்ன ஒரு வரி ரொம்ப ஆழமானது. மன்னிப்பு என்பது நீ மற்றவர்களிடம் கேட்கும் ஒன்றல்ல, நீ உனக்குள் எடுத்துக்கொள்ளும் முடிவு என்று. நீ மன்னிக்கும்போது அவன் மாற வேண்டிய அவசியமில்லை, அவள் உணர வேண்டிய அவசியமில்லை, அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதும் அவசியமில்லை. நீ உனக்காக ஒரு முடிவெடுக்கிறாய், இந்த வலி இனி என் வாழ்க்கையை ஆளக்கூடாது என்று. இங்கே ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். மன்னிப்பு என்றால் மறந்து விடுவது இல்லை. மன்னிப்பு என்றால் மீண்டும் அவர்களுக்கே இடம் கொடுப்பதும் இல்லை. எல்லாரையும் வாழ்க்கைக்குள் திரும்ப அனுமதிக்க வேண்டும் என்பதும் இல்லை. பவுண்டரி வைக்கலாம், தூரம் வைக்கலாம், ஆனால் மனசுக்குள்ள விஷத்தை வைத்துக் கொள்ள வேண்டாம். ஏனென்றால் அந்த விஷம் அவர்களை கொல்லாது, அது உன்னைதான் மெதுவாக அழிக்கும். சைக்காலஜிஸ்ட் பிரெனே பிரவுன் சொல்வார், நீண்ட நாட்கள் கோபத்தை சுமப்பது நம்மையே காயப்படுத்தும் என்று. நீ கோபத்தை பிடிச்சு வைத்திருப்பது அவர்களுக்கு தண்டனை கிடையாது. அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் நீ மட்டும் அந்த நினைவுகளோடு தினமும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாய். அதுதான் உண்மை. சில பேர் கேட்பார்கள், அவன் செய்ததை எப்படி மன்னிப்பது, அவள் கொடுத்த வலியை எப்படி விட்டுவிடுவது என்று. உண்மை என்னன்னா, நீ அவர்களுக்காக மன்னிக்க வேண்டியதில்லை. நீ உன் மன அமைதிக்காக மன்னிக்கிறாய். உன் வாழ்க்கை இனி அந்த சம்பவத்தை மையமாக வைத்து சுற்றக்கூடாது என்பதற்காக மன்னிக்கிறாய். சைக்காலஜிஸ்ட்கள் சொல்லும் ஒரு பயிற்சி இருக்கிறது. உனக்கு வலியளித்த அந்த நபரை உன் மனதில் நினை. அவர் செய்தது தவறு என்று ஒத்துக்கொள். அந்த வலி உண்மை என்று ஏற்றுக்கொள். ஆனால் அந்த வலியை நீ தினமும் சுமக்க வேண்டிய அவசியமில்லை என்று உன் மனசுக்கு சொல்லு. இது ஒரே நாளில் நடக்காது. மன்னிப்பு ஒரு ப்ராசஸ். சில நாட்கள் மீண்டும் வலி வரும், மீண்டும் கோபம் வரும். ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ விடுவிக்கிறாய். மன்னிப்பு ஒரு முடிவு இல்லை, அது ஒரு புதிய ஆரம்பம். நீ மன்னிக்க ஆரம்பிக்கும் நாளிலிருந்துதான் உன் வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் தெரியும். மனசு லேசாகும், முடிவுகள் தெளிவாகும், உறவுகளில் அமைதி வரும். நீ உன்னை நீயே மீண்டும் உணர ஆரம்பிப்பாய். நினைவில் வைத்துக்கொள், மன்னிப்பு அவர்களுக்காக இல்லை, உனக்காக. அவர்கள் உன் வாழ்க்கையை விட்டு போயிருக்கலாம். ஆனால் நீ மன்னிக்காத வரை அவர்கள் உன் மனசுக்குள்ளதான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இன்று அவர்களை மனசிலிருந்து விடு. அதனால் நீ உன்னை கண்டுபிடிப்பாய், உன் அமைதியை,
உன் சுதந்திரத்தை, உன் உண்மையான வாழ்க்கையை.